வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வெள்ளி மோதிரம். பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பழைய மோதிரம். இது கிட்டத்தட்ட இந்த மோதிரம் செய்து 19 வருஷம் ஆகுது. உங்களால் நம்ப முடியுதா? இந்த மோதிரம் எனக்கு என் அப்பா செய்து கொடுத்தாரு. என் கைக்கு செய்து கொடுத்தாரு. இது அப்படியே வச்சு 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 என்ன டிசைன் போடலாம் என்ன டிசைன் போடலான்னு யோசனை பண்ணி கடைசியாக இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மோதிரம் நான் ஸ்டார்ட் பண்ணது 2005 அவர் எனக்கு செய்து கொடுத்தாரு. இது அப்படியே கொரோனா டைமில் கொஞ்சம் மேக்ஸிமம் இது டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது யாருமே போடாத மாதிரி இருக்கணும். இந்த மோதிரம் அந்த மாதிரி நாம் ஒரு டிசைன் செய்யணும் இதில் அப்படின்னு நான் நினச்சேன். என்னோடய சொந்த கைக்கே நான் போடணும்னு நினச்சேன். அதனால் இந்த டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், ஒரு யூனிக்காக இருக்கணும், யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அதனால தான் இப்போ நமக்கு பணம் வரும்னு சொன்னால், இல்லை நமக்கு லேபர் வரும்னு சொன்னால், கஸ்டமரோட வேலையை நம்ம சீக்கிரமாக செய்துடும். ஸோ நமக்குன்னு செய்யும்போது எப்போவுமே மனசு போகவே போகாது, ஒரு மாதிரி மூடே வராது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம்னு சொல்லிட்டு செய்த மோதிரம் தான் இந்த மோதிர டிசைனு. இதை நான் மேலே ஆன்டிக் பாலிஷ் பண்ணியிருக்கிறேன். ஃபினிஷிங் ஆகிட்டு அப்போவும் நான் சைடில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டேன். இன்னும் என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. இந்த மோதிரத்தை நான் இன்னும் பஃபிங் பேப்பர் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ளே என்ன டிசைன் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அப்பா இது எனக்கு ரொம்ப ஆசையாக செய்து கொடுத்தாரு. பட் இப்போ அவரால் வேலையும் செய்ய முடியல. அவருக்கே ரொம்ப வயசாகிடுச்சு. ஒரு 19 இயர்ஸ், 19 வருஷம் அப்படின்னா நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன். ஒரு 2-3 வருஷம் இது எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கிடச்சிது, எடுத்து செய்தேன். இப்போ கூட செய்துனே தான் இருக்கிற டிசைனு. பட் இன்னும் இது இந்த டிசைன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எனக்கு ரிங்கு நம்ம விரல் போடுறது தண்டிக்குள்ளே கூட ஒரு டிசைன் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அது என்ன மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே என்ன டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மோதிரத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களோட சாய்ஸ், உங்களோட விருப்பம் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நானும் அதை அந்த டிசைனை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் அதை செய்யலான்னு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறதுக்கு. இதை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் நிறைய குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே என்ன மாதிரி டிசைன் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். இப்போது இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சின்ன சுருள் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சைடில் கொஞ்சம் கேப் இருந்தது, அந்த கேப்பை ஏன் சும்மா விடுவானே அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனை பண்ணலான்ட்டு பண்ணிட்டுருக்குறேன். எனக்கு இப்போயே தெரியும் உங்களுக்கு, அந்த டிசைனில் கொஞ்சம் கொஞ்சம் அது நாமம் அதெல்லாம் இருக்குது, சங்கு சக்கரம்லாம். ஸோ இந்த டிசைன் நம்ம விஸ்வகர்மா மக்களோட ஐந்தொழிலுக்கு இந்த மோதிரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த பஃபிங் பேப்பர் போட்டிருக்கிறேன். ஸோ இதை போட்டு அந்த ஆன்டிக் பாலிஷ் போட்டு அது ரொம்ப ஃபுல்லு ட்ரை ஆகிடுச்சிங்க. அவ்வளோ வருஷம் ஆகிட்டு இருக்குது. அது நான் எடுக்கவே இல்லை, அது அப்படியே வச்சுட்டேன் அது. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு போல் இருக்குது. பட் இன்னும் கூட கம்ப்ளீட் ஆகலை. இந்த மோதிரத்தோட ஃபுல் ஃபினிஷிங்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ போடலாம். மறுபடியும் எங்கேயா தொலைஞ்சிட்டு போயிடுது மோதிரம் அப்படின்ட்டு எனக்கே காமெடியாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் பஃபிங் போட்டுட்டு பார்க்கலாம் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எங்கள் அப்பா இந்த மோதிரத்தை பார்க்கல ஃபினிஷ் ஆகிட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு. இன்னும் அவருக்கும் காமிக்கல. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன மாதிரி இந்த என்கிரேவிங்
ஃபீல்டில் இருக்கவங்க, எங்கேவிங் எனாமல் ஒர்க் ஃபீல்டில் இருக்கவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். புதுமையாக படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள்லாம் வந்துட்டு உங்கள் கை மூலமாக, நீங்கள் செய்கிற வேலை மூலமாக வந்து ஜனங்களுக்கு தெரியணும். உங்களோட திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும். பொற்கொள்ளர்கள் எல்லாருமே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த துறையில் வந்து நிறைய பேர் சாதிக்கிறாங்க. ரொம்ப எடை குறைவான மூக்குத்தி, அப்போ வந்துட்டு கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் பிட்ச்சு, ஸோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக நான் பேப்பரில் கூட பார்த்தேன். நான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாமளும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இந்த துறையில் நமக்கு தெரிஞ்ச துறையில் வந்துட்டு சாதிக்கணும். எல்லாருக்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது. ஸோ எல்லோரும் எல்லா விஷயத்துலையும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு சைடில் வந்துட்டு ஓம் இருக்குது, ஓம் ஸ்வஸ்திக்கு, அப்புறம் இந்தி ஓம் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு சுருள் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சென்டர் நாமம், சங்கு, சக்கரம், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சுருள் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் தண்டியில் பக்கவாட்டு சைடில் வர டிசைனுங்க. இது இன்னும் மேலே இருக்கிறது பஃபிங் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுதா, இதில் ஏதாவது தெரியுதா, நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா என்ன டிசைனாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ மேலே பாருங்கள், இது வந்துட்டு நம்ம விஸ்வகர்மா உலகத்தை படைச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாருங்கள், இது வந்து கம்மாரி பிளாக் வேலை செய்துட்டுருக்காரு. அவர் கூட ஒரு ஹெல்ப்பர் வந்துட்டு அது சுற்றியை வச்சு தட்டின்ட்டுருக்காரு. ரெண்டாவது வந்துட்டு கார்பெண்டரு ஒரு மரத்தை அறுக்கிறாரு. மூணாவது வந்து தட்டு முட்டு சாமான் செய்கிறவர். நாலாவது வந்து ஒரு சில்பி சிவன் சிலையை வடிக்கிறாரு. அஞ்சாவதுல இருக்கிறது வந்து கோல்ட்ஸ்மித்து பொற்கொள்ளர். ஒரு ஹெல்ப்பர் கூட வேலை செய்கிறாரு. இவர் ஓனர் வந்து கும்டி ஊதி வேலை செய்கிறாரு. ஸோ நம்ம விஸ்வகர்மாவில் இருக்கிற 5 தொழில்கள் அதை நம்ம மையப்படுத்தி ஒரு டிசைன் செய்யணும் அப்படின்னு நினச்சி உருவானது மோதிரம் தான் இது. ஸோ இதுக்கு உள்ளவும் நான் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது பாருங்கள், இதுதான் மேலே. ஸோ இது என்னோடய கைக்கு தான். இது நானே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஃபினிஷ் ஆகிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம உள்பக்கம் என்ன டிசைன் பண்ணால் இந்த மோதிரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட எண்ணத்தை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.